வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா நடக்கக்கூடிய யுத்தம், இது முன்னெடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இந்தியாவுடைய கடந்த வருட யுத்தம் பாகிஸ்தானோட, இதில் ஒரு முக்கியமான கம்பேரிசன் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி 2026 வெர்சஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் 2025. இதில் ஒரு மேஜர் பேக்ட்ராப்பை ஒரு டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட டீம்மேட் முத்துராமோடைய ஒரு டீட்டெயில்டு ஆய்வு தான் இது. என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போது பிப்ரவரி 28 ஆரம்பித்து இந்த போரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்றது வேர்ல்டோட நம்பர் 1 இராணுவம் ஃபஸ்ட்டு. சுற்றி அவ்வளோ கூட்டாளி நாடுகள் செகண்டு, உலகத்தோடைய பெஸ்ட்டு உளவுத்துறை தேர்டு, 4வது பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸாக இது ஒரே நாளில் பண்ணாமல் அவங்களுடைய போர்க்கப்பல்கள்லாம் ஒரேடியாக பில்டப் பண்ணி யுஏஇ, கத்தார், சவுதி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 8-10 அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்ற போது நம்மக்கிட்ட வெளிநாட்டில் எந்த ஆப்ரேட்டிங் பேஸுமே நமக்கு கிடையாது. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பேஸஸை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி அமெரிக்க இராணுவத்தை அளவுக்கு தொழில்நுட்ப வல்லமை அப்படின்றது நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு எங்கேயுமே ரீச் ஆகலை. அதே மாதிரி கணிசமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை இன்னமும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கடந்த 15 நாட்களில் இழந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 போர் விமானங்கள் ப்ளஸ் 6 பார்த்தீங்கன்னா தரையில் பார்க் பண்ணப்பட்ட ரீஃபியூவலர்ஸும் தாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 25 விமானங்கள் அவங்க கிட்டத்தட்ட இழந்திருக்காங்க. 19 கம்ப்ளீட்டாகவே இழந்திருக்கிறாங்க. 6 அப்படின்றது ஏர்ஃப்ரேம் அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கிட்ட விமானப்படை கிடையாது. ஈரான் சைனாவோடைய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்பி சோடை போன ஒரு நாடு. அவங்ககிட்ட ஒரு எஃபெக்டிவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கிடையாது. அதே சமயம் இந்தியா பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு வலிமையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அந்த டைமில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிக்னெட்ஸ் ஏர்கிராஃப்டர்ஸ் இருந்துச்சு. ஒரு வலிமையான விமானப்படை பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விமானப்படையே இல்லாத ஒரு நாடாக தான் இவங்க இருக்கிறாங்க, ஈரான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்ற போது இப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்ப்போம். மார்ச் 1 இந்த செய்தி நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக விமானங்கள் குவைத்தோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்றது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா குவைத்தோட F-16 ரக விமானி சைட் விங்கர் மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த 3 விமானங்களை வீழ்த்தினார் அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $282 மில்லியன். இப்போ இந்த இடத்துல IFF ப்ரோட்டோகால்னு சொல்லக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ, அதாவது எதிரியா நண்பனா அப்படின்னு அந்த ப்ரோட்டோகாலே மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா பஹ்ரைன் தனி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணல. பஹ்ரைன் கம்ப்ளீட்டாகவே அமெரிக்காவோடைய சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாடு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 5 13 வரைக்கும் கிட்டத்தட்ட ரீப்பர் ரக ட்ரோன்ஸ், MQ-9A ரீப்பர் ரக ட்ரோன்ஸ், இதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 5 3 ரீப்பர் ரக ட்ரோன்களை அவங்க இழக்கிறாங்க, விமானங்களை இழக்கிறாங்க. 7 1, மார்ச் 9 எல்லாம் டோட்டலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14 MQ-9B ரீப்பர்ஸ் கிட்டத்தட்ட $4 பில்லியன் அதிகமாக வேல்யூ உள்ளது ஷாட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு ஈரானால். இத்தனைக்கும் ஈரான்கிட்ட வலிமையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை, பாகிஸ்தான் மாதிரியான ஒரு வலிமையான விமானப்படையும் இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா KC-135R ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ், இது போகக்கூடிய போர் விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமானம், ரொம்ப எக்ஸ்பென்சிவான அசெட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 12 1 மேற்கு ஈராக்கில் விழுது. அதில் இருக்கக்கூடிய 6 பேர் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே இறந்து போகிறாங்க. ஒரு ப்ரோ ஈரான் ஒரு மிலிட்டன் குரூப்பு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மிசைலை மேன்பேடை பயன்படுத்தி இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தா சொன்னாங்க. அது தவிர 5 KC-135 விமானங்கள் சவுதியோடைய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் மூலிமா கம்ப்ளீட்டாகவே அழிஞ்சு போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா F-15E ஸ்ட்ரைக்கர் ரக ஈகிள் ரக விமானங்கள் 3, MQ-9A ரீப்பர் ரக விமானங்கள் 14, KC-135R ஸ்ட்ராட்டோ டேங்கர் 2,
இது தவிர ஒரு அன்கன்ஃபார்ம்டாக இருக்கக்கூடியது 1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 விமானங்களில் இவங்க இழந்திருக்கிறாங்க. 6 விமானங்கள் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ 25 அப்படின்ற கவுண்ட்டு. இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ரேடார் லாஸையும் நம்ம பார்க்கணும். ANFPS 132 EWRன்னு சொல்லுவாங்க, ஏர்லி வார்னிங் ரேடார், அல் உதைத் ஏர்பேஸ் கத்தாரில், தார் ரேடார் காம்பனண்ட் அல் ருவைஸ் ஏர்பேஸ் UAEல, சாட்காம் டெர்மினல்ஸ் யூஎஸோட 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர் பஹ்ரைனில், அதன் பிறகு எர்பில் ஏர்பேஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரேடார் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. நம்ம அப்படியே போன வருஷம் போவோம் இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி. ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை விமானங்களை இந்தியா இழந்துச்சு? 10, 15, 20. பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், அவங்களோட சைபர் டீம் கிளப்பி விட்ட எல்லா நியூஸையும் அன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருந்தாங்க. நம்ம மக்களும் அதற்கான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக தவறே கிடையாது. நம்மளுடைய விமானம், நம்மளுடைய நாட்டுடைய விமானம், அந்த அக்கறையில் தான் நம்ம கேட்குறோம். ஆனால் எந்த நியூஸை பேஸ் பண்ணி கேட்குறோம் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த இடத்துல ஈரான் மற்றும் அமெரிக்கா ஒரு தட்டில் வைங்க, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒரு தட்டில் வைங்க. பாகிஸ்தான்கிட்ட ஒரு வலிமையான விமானப்படை இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் ஸ்குவாடன் அப்படின்றது 29, அவங்கக்கிட்ட இருக்கிறது 24லேருந்து 25. ஸோ ஒரு வலிமையான விமானப்படை இருக்குது. அணு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. ஒரு ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் மற்றும் சைனாவுடைய லேட்டஸ்ட் ரக போர் விமானங்களை கொண்ட ஒரு நவீன விமானப்படை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரிக்ஸ் அப்படின்னு சாப் ரக விமானங்கள்னு சொல்லக்கூடிய ஐ ஆன் த ஸ்கை 2 மிகப்பெரிய விமானங்கள் லைவாக கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலில் பார்த்துட்டு இருந்தாங்க. கூட ஆதரவுக்கு துருக்கி இந்த போரை முழுவதும் பின்னிருந்து நடத்திய சைனாவுடைய சேட்டலைட் இமேஜரின் இவ்வளோ சப்போர்ட் இருந்த பிறகும் நம்மளுடைய லாசஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ரஃபேல் EH BS 001 அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ரஃபேல் 1 இழந்திருக்கிறோம். நம்ம MiG-29 ஃபல்க்ரம் 1 இழந்திருக்கிறோம். மிராஜ் 2000 அப்படின்ற விமானத்தை இழந்திருக்கிறோம். சுகோய் 30 4வது விமானம், இது வந்து இழந்திருக்கமா இல்லையா அப்படின்னு தெரியல, அன்கன்ஃபர்ம்டா. ஸோ கிட்டத்தட்ட 3 விமானங்களை இந்தியா இழந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் ப்ளூம்பர்க் டிவியில். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் த ஜெட் பீயிங் டவுன் பட் வை தேவர் பீயிங் டவுன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எத்தனை விமானம் இழந்தோன்றது அது முக்கியம் கிடையாது, எப்படி இழந்தோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ பாகிஸ்தான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா 6 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை 10 ஆக்குனாங்க. அதன் பிறகு டசால்ட்டோட CEO வந்து இல்லை, அந்த மாதிரியான விமானங்கள் இழப்பு இல்லை அப்படின்னு இருந்தார். அதே மாதிரி IAFோட இந்தியாவுடைய விமானப்படை தளபதி போகும்போது மனோகர் கானியம், அதாவது மனசுக்கு பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லி ஃபேக்சுவல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. 15 விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, 15 விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டீங்களா, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அடுத்த டைம் நாங்கள் வரும்போது 15 உங்களுக்கு தாக்க வரும்போது 15 விமானங்கள் கம்மியாக வருவோம் அப்படின்னு சொல்லி நகைச்சுவை பண்ணார். அமெரிக்காவோடைய அசஸ்மெண்ட் படி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காங்கிரஸ்னல் பேனல் அவங்க பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணப்பட்டது நவம்பர் 2025 3 விமானங்கள், 1 ரஃபேல், 1 MiG-29, 1 மிராஜ் 2000. இப்போ 3 விமானங்களை இழந்திருக்கிறோம். ஆனால் விமானிகள் எல்லாருமே சேஃபாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பாகிஸ்தானோட லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இழந்த விமானங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்களுடைய AEWNC சாப் எரிக் ரக விமானங்கள் கிட்டத்தட்ட 2400 கோடி மதிப்பு உள்ளது. இந்தியாவோடைய லார்ஜஸ்ட், அது வேர்ல்டோடைய லாங்கஸ்ட் ஏர்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம சுட்டு வீழ்த்தணும் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து. அதன் பிறகு F-16 JF-17 5 விமானங்கள், F-16 கிரவுண்டில் பார்க் பண்ணப்பட்டது ஜெகோபாபாத் விமான நிலையத்தில், அது 5. அதுக்கப்புறம் பொலாரியோடைய ஹேங்கரில் நிறுத்தி வைக்கப்பட்ட இன்னொரு சாப் எரிக் ரக விமானங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா C-130 டிரான்ஸ்போர்ட் ரக விமானங்கள். அப்புறம் SAM யூனிட்ஸு மற்றும் இவங்களுடைய டோட்டல் ஏர்கிராஃப்ட் லாசஸ்ன்னு எடுத்திங்கன்னா 13லேருந்து 15 விமானங்களில் பாகிஸ்தானுடைய விமானப்படை இருந்திருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா 4 லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்கிறோம். 2 லொக்கேஷனில் இருக்கக்கூடிய CNC கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் காலி பண்ணியிருக்கிறோம். அவங்களுடைய 2 முக்கியமான ஏர்பேஸோடைய ரன்வேவை நம்ம காலி பண்ணியிருக்கோம். 3 செப்பரேட் ஏர்பேஸஸோடைய ஹேங்கரை கம்ப்ளீட்டாக காலி பண்ணி இப்போ வரைக்கும் அதை சரி பண்ண முடியாமல் போய் இப்போ டெமாலிஷனுக்கு ஆர்டர் பண்ணி சேட்டலைட் புகைப்படங்கள் ரொம்ப தெளிவாக காமிக்குது
அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆனதுனால அதை வந்து தரமட்டமாக்கிட்டு மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. 11 மிலிட்ரி பேஸை நம்ம டார்கெட் பண்ணுறோம். மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 13லேருந்து 15 விமானங்கள், 4 ரேடார், 2 கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், 2 ஓடுதளம், 3 ஹேங்கர், 1 சாம் பேட்டரி. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரேடார்ஸை நம்ம குறி வச்சு தாக்கியிருக்கோம். இப்போ 2 சைடும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். இப்போ நடக்கக்கூடிய US அமெரிக்க யுத்தம் அப்படின்றது 15 நாளுக்கு மேலே தாண்டிடுச்சு. இந்தியாவோட யுத்தம் அப்படின்றது மே 7லேருந்து 10, 4 நாட்கள் 89 மணி நேரம். அமெரிக்கா இதுவரைக்கும் இழந்த விமானங்கள் 19, இந்தியாவுக்கு அந்த 3 நாள் யுத்தத்தில் விமானங்கள் இருந்தது வந்து 3, பாகிஸ்தான் வந்து 13லேருந்து 15 விமானங்கள். நம்மளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்ட் ஏர்கிராஃப்ட்னு நம்ம எடுத்தால் கூட நம்மளதுல 0 பைலட் கேஷுவல்ட்டி, எந்த விமானியும் வந்து உயிரிழக்கல. அமெரிக்கா அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 விமானிகள் 6 பேர் அந்த விமானத்தில் பயணம் பண்ணவங்க இது பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 13 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியா அமெரிக்காவோட எக்யூப்மெண்ட் லாஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 பில்லியன் போகுது. இந்தியா அது வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் கூட கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பில்லியன் வரைக்குமான தாக்கம் பாகிஸ்தான் மேலே இருந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக நம்மளுடைய ஹையர் அட்ரிஷன் அப்படின்றது பாகிஸ்தான் தரப்பு. அட்ரிஷன் அப்படின்னா முதல் நாளில் போர்க்களத்துக்கு போகும்போது நீங்கள் 100 விமானங்களில் போகிறீங்க, 10வது நாள் 3வது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 80 விமானங்கள் தான் இருக்குது. இதை தான் நம்ம வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்லுவோம். ஸோ இந்தியாவோடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:1. நம்ம 1 இழந்தோம்னா பாகிஸ்தான் 4 இழக்கிறாங்க. அந்த அளவுக்கான இதை வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சென்காமோடைய ப்ரீஃபிங்கில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, விமானங்கள் வந்து இழந்ததை ரொம்ப கேஷுவலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில விமானங்கள் நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் போரில் வந்து வெற்றியை பெறணும் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது விமானங்கள் இழப்பு ஏற்படும். ஆனால் இந்த பேரலல் வார் அப்படின்றது இப்போ ரியாலிட்டியை நம்ம என்னென்னு பார்த்தோம். இந்த யுத்த காலத்தோட டேட்டாவை நம்ம அப்சல்யூட்டாக உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு வருவோம். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு வந்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஈரான் ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை கொண்டு வராங்க. அல் உதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேடார், ஒரு 2000 கோடி மதிப்புள்ள ஒரு ரேடார், அதாவது கிட்டத்தட்ட 2000 கோடின்னு சொல்கிறேன், 15,000 கோடி மதிப்புள்ள ரேடாரை ஈரான் வீழ்த்திட்டாங்க. அது ஒரு ஏஐ வீடியோ, அது சர்க்குலேட் ஆச்சு. நிறையா பேர் இதை வந்து பப்ளிசைஸ் பண்ணாங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆளுங்களும் அதிகமாக பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியோடைய டெலகிராம் லிங்க்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இழந்த 3 F-16 ரக விமானங்களை அவங்க சுட்டு வீழ்த்தினதா ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸோடைய ஆப்ரகாம் லிங்கனை நாங்கள் தாக்கிட்டோம்னு சொல்லி நடுராத்திரியில் வீடியோ போட்டாங்க, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஈரான் நேரப்படி. அதன் பிறகு அமெரிக்கா மிட் நைட்டில் இல்லை அது மாதிரிலாம் நடக்கலன்னு சொல்லி இந்தியாவுடைய இரவு நேரப்படி நிசியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி 650 அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயுமே ஏஐ போன்ற இதெல்லாம் பயன்படுத்தி ஃபேக் வீடியோஸ் ஃபேக் ஃபோட்டோஸ்லாம் பயன்படுத்தி இது பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அர்மா 3 அப்படின்ற மிலிட்ரி சிமுலேஷன் வீடியோ கேம், அந்த வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரியே இருக்கும். அதை தத்ரூபமாக எடுத்து அதை பல இடங்கள் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட 90% வீடியோஸ், 100 வீடியோஸ் வந்துன்னா 90 வீடியோஸ் வந்து ஏஐ ஃபேக் வீடியோஸாக தான் இருந்துச்சு. பேலஸ்டிக் மிசைல் துபாயை தாக்குச்சுன்னு ஒரு பதிவு யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் பார்க்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டெல் அவீவ் மேலே தாக்குதல் நடத்திட்டோம், நெத்தன்யாவை கொண்டுட்டோம் அப்படின்ற ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆச்சு. ஈரானுடைய அணு உலையை தாக்கிட்டோம், லட்சக்கணக்கான இஸ்ரேலுடைய அணு உலையை தாக்கிட்டோம், லட்சக்கணக்கான இஸ்ரேலுக்கு கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 10,000 அமெரிக்க வீரர்களை ஒரே நேரத்தில் கொண்டுட்டோம் அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் ஈரான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது, குறிப்பாக டெலகிராமில். ஏன்னா டெலகிராம் வந்து ஒரு ரஷ்யன் ஆப்பு. இப்போ இந்த சைடில் நம்மளுடைய சைடு எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஃபஸ்ட்டு நரேட்டிவ் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய 3 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம், ஒரு பெண் விமானிய சுபாங்கி சர்மா அவர்களை சிறைப்பிடிச்சிட்டோம் அப்படின்றது தான்.
அந்த நியூஸ் 7ஆம் தேதி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10ஆம் தேதி அந்த போர் முடிகிற வரைக்கும் இதே தான் மீண்டும் 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 இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்குள்ள இருந்தே பேசக்கூடிய ஆட்களும் சரி, வெளியில நமக்கு எதிராக பேசக்கூடியவங்களும் சரி இந்த நரேட்டிவை செட் பண்ணாங்க. போரோடைய தன்மை என்ன, போர்ல நம்ம வெற்றி பெற்றோமா தோல்வி பெற்றோமா அதெல்லாம் பார்க்காம இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா செயல்பட்டுச்சு, பாகிஸ்தான் அனுப்பிச்ச ஆயிரக்கணக்கான ட்ரோன்ல ஒரே ஒரு ட்ரோன் தான், அதுவும் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு அது ஒரு வீட்டில் போய் விழுந்துச்சு, 0 உயிரிழப்பு, மக்களுக்கு எதுவுமே எந்த விதமான சேதமும் நடக்கல, சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் இல்லை. பாகிஸ்தான் ராணுவத்தை 89 மணி நேரத்துக்குள்ள நம்ம மண்டியிட வச்சோம். அவங்களோட அணு ஆயுதங்களை நம்ம நேரடியாக தாக்கணும். அவங்களுடைய 12 விமான நிலையங்கள் ஒரே நேரத்தில் இந்தியாவால் தாக்கி அளிக்கப்பட்டுச்சு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ரன்வேஸ் கொலாப்ஸ் ஆச்சு. அவங்களுடைய நியூக்ளியர் கமாண்டை நம்ம தாக்கி அளிக்கிறோம். அவங்களுடைய ராணுவ தளபதி எங்கே போனான்னு தெரியல, அவங்க பிரதமர் எங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, அவங்களோட பயங்கரவாதிகள் எல்லாருமே தாக்கப்படுறாங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம இஸ்லாமாபாத்தை தாக்குறோம். இந்த வெற்றி எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த நரேட்டிவ் செட்டிங் எங்கே அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேலை வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ ஐஎஸ்ஐ ஆதரவு கீழே செயல்படக்கூடிய 2000 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு ஒரே மாதிரியான மெசேஜிங்க 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் பண்ணி முடிச்சாங்க. ஒரு கண்டென்ட்டும் ஒரு பதிவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10 லட்சத்துக்கும் அதிகமான வியூஸ் போச்சு. ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ், பழைய வீடியோஸு, அர்மா 3 மற்றும் டிசிஎஸ் வேர்ல்டு வீடியோகாமில் வர ஃபுட்டேஜ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏவுகணைகள் அம்ரிஸ்டரை நோக்கி ஏவனாங்கன்னு சொல்லி அவங்களுடைய டிஜிஐஎஸ்பிஆர் ஜெனரல் சௌத்ரின்ராவ் நைட்டு பெதறிட்டு போனான். இந்த பாகிஸ்தான் மேலே ஏவுகணை ஆப்கானிஸ்தானில் விழுந்துச்சுன்னு சொல்லி சிந்து மொழியை பார்த்தாங்க. ஸோ பாகிஸ்தானோடைய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பட்ஜெட் அப்படின்றது 2000 கோடி. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோடைய அந்த கட்டமைப்பை 2010 ஆரம்பிச்சாங்க. 2025 15 வருடத்தில் அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்தியாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது டிஜிட்டல் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நம்மளுடைய முப்படைகள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிடுவாங்க, 3 மணி 4 மணிக்கு உட்காருவாங்க, கேள்வி பதில் எடுப்பாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் எடுத்திங்கன்னா ஒரு பொய் செய்தி அது உலகத்தை சுற்றி வந்த பிறகு அதை எடுத்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டாம்ப் அடித்து ஒரு பதிவு வெளியிடுவாங்க, இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. நம்ம முதல்ல ரொம்ப ரியாக்டிவாக இருக்கிறோம், ப்ரோஆக்டிவான ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட கிடையாது. ரெண்டாவது நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம். கவுண்டர் நரேட்டிவ்க்கே நான் சொல்கிறேன், நரேட்டிவ் செட் பண்ணுறதுல நம்ம இன்னும் அந்த டொமைனில் போகவே இல்லை. இன்றைக்கி ஒரு உண்மையை அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அந்த போர் நடந்துகிட்டு இருந்தபோது நம்ம டீம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை பாகிஸ்தானுக்கு எதிராக தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில இது வரும்பொழுது பாகிஸ்தானுக்கு மெயினாக ஆதரவு கொடுத்துட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து. ஸோ அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராபகண்டாவை நாம் இது பண்ணியிருந்தோம். இம்ரான்கானுடைய உயிருக்கு ஆபத்து, இம்ரான்கான் கொல்லப்பட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது பயங்கர வைரல் ஆச்சு. அதன் பிறகு நம்ம ஊர் தொலைக்காட்சிகளே அந்த நியூஸை எடுத்து விவாதிக்க ஆரம்பித்தாங்க, இம்ரான்கான் கொல்லப்பட்டாரான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட், ஒரு பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோன்றது சில இடங்களில் ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டாக இல்லைங்க தவறு சரியா தவறா அப்படின்றத பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதே மாதிரி முப்படை தளபதி அனில் சௌஹான் அவர்கள் பேசும் பொழுது இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய இராணுவத்தோடைய 15% டைம் அப்படின்றது வெறும் ஃபேக் நியூஸை கவுண்டர் பண்ணுறதுல மட்டும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டேனியல் சைமன் போன்ற இண்டிபெண்ட் ஆட்கள், ஜான் ஸ்பென்சர்ஸ் போன்ற மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸு அவங்க போட்ட பதிவுகளுக்கு பிறகுதான் நம்ம அந்த ரஃபேல் ஹேங்கோவர்லேருந்து வெளியில் வந்தோம். சைனாவோடைய கிளியர் கட்டான ஆதரவு, துருக்கியோடைய எக்ஸ்பெக்டேஷனுமே இந்தியாவுக்கு எதிராக ஆஃப் சிந்தூரில் நம்ம இருந்ததை பார்த்தோம். ஸோ இப்போ ஆஃப் சிந்தூரையும் ஈரான் வாரையும் ஆஃப் எபிக் ஃபியூரியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக பொய் செய்திகளை பரப்புனது பாகிஸ்தான் மற்றும் சைனா. இந்த இடத்துல ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தரப்பில் ஈரானும் ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ஸும் நமக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட நம்பர் 1 தளம் ஃபர்ஸ்ட் எக்ஸ், 2வது ஃபேஸ்புக்கு, 3வது யூடியூப், 4வது இன்ஸ்டாகிராம், 5வது பார்த்தீங்கன்னா டிக்டாக். அவங்களுக்கு எதிராக இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்துறது எக்ஸ், டெலிகிராம் மற்றும் அவங்களுடைய ஸ்டேட் டிவி. இங்கே ப்ரைமரியாக இந்தியாவுடைய அந்த பாகிஸ்தான் கிரவுண்டில் அடி வாங்கி தோத்துட்டு இருக்கக்கூடிய டைமில் நம்ம மொத்த மக்களுடைய அட்டென்ஷனையும் அவங்க எங்கே டைவர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 6 விமானங்கள் இழந்துருச்சு, 6 ரஃபேல் இழந்துருச்சுன்னு சொல்லிட்டு
இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக 650 அமெரிக்க துருப்புகள் கொல்லப்பட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவில் துருப்புகளுடைய அது வீரர்களுடைய உயிர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு இஷ்யூ அது. அதே மாதிரி வீடியோ கேம் ஃபுட்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே அமெரிக்காவுக்கு எதிரான பொய் செய்திலையுமே அர்மா 3 அப்படின்ற வீடியோ கேமை பயன்படுத்தினாங்க. இந்தியாவுக்கு எதிராகவும் அர்மா 3 அப்படின்றத பயன்படுத்தினாங்க. ஏஐ பயன்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க ரேடாரை உடச்சிட்டோன்னு சொல்லி அந்த ஃபேக் இதையும், இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேலோடைய உதிரி விமானம் விழுந்து சிறந்து கிடைக்கிற பாகமாக அதை வந்து இது பண்ணாங்க. அதை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஸோ நம்மளுடைய இடத்துல இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வரக்கூடிய காலத்தில் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், இராணுவம் இவங்ககிட்ட சொல்லி இவங்களுடைய அரசு அதிகாரிகள் உட்காந்து அதுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறி போய் 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு லைவாக இராணுவம் நேரடியாக யுத்த காலத்தை பற்றியான வீடியோஸை இந்த இதில் போடணும். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ஸ், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசபக்தர்கள், இதுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைச்ச ஒரு டீமாக கொண்டு வரணும். தேவைப்படும் போது எந்த நியூஸை நம்ம சோஷியல் மீடியாவில் ப்ராபகேட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்மளுடைய திரைப்பட நடிகர்கள் பல பேர் பெரிய பெரிய லெவலில் சோஷியல் மீடியா விங்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். கிரிக்கெட் ஃபேன்ஸோடது இருக்குது, செலிபிரிட்டிஸோடது இருக்குது. இதெல்லாம் ஒன்று சேர்த்து 140 கோடி மக்களுடைய அது 100 கோடி இன்டர்நெட் பயனாளிகள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய சோஷியல் மீடியா வலிமையை நம்ம இன்னும் 1% கூட பயன்படுத்தலை. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் களத்தில் தோத்தாங்க, இணையத்தில் ஜெயிச்சாங்க. வரக்கூடிய காலத்தில் இதை மாறணும் அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை வைக்கக்கூடிய கோரிக்கை, குறிப்பாக இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு 24 மணி நேரம் இது ஒர்க் ஆகணும். ஆப்ரேஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கணும். ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க, ப்ரெஸ் மீட்டிங்கை தயவுசெய்து நிறுத்துங்க, தேவையில்லை. இராணுவ தளபதிகளுக்கு அதிகாரம் கொடுங்க, நேரடியாக அவங்க வந்து எக்ஸலத்தில் போய் பதிவு செய்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் மீண்டும் நம்ம களத்தில் ஜெயிச்சுட்டு மனதளவில் தோக்குறது, இணையத்தில் தோக்குறது அப்படின்றது அக்செப்டபிளே பண்ண முடியாது. இந்த காணொலி பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.